வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி. நம் சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்களே, நாம் ஒரு தொடர் சிந்தனையாக கர்மவினை கழியும் ரகசியங்கள், இது ஒரு 16வது பகுதியாக இந்த சிந்தனை சென்று கொண்டிருக்கிறது. கர்மவினை கழியும் ரகசியங்கள். நமது பிறப்பு என்பது, இந்த பிறப்பு என்பதின் நோக்கமே கர்மவினை கழிதல் என்பதுதான் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். பொதுவாக இந்த சமுதாயத்தில் இந்த பிறப்பு என்பது எதற்காக என்று உள்ளது உள்ளபடி உணர்ந்திருக்கிறார்களா என்றால் அது இல்லை. இந்த பிறப்பு என்பதே இந்த உடலாலும் இந்த உடலில் உள்ள புலன்களாலும் இந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்று இந்த சமுதாயத்தில் ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் அந்த புலன் மூலமாக அனுபவிக்க கூடாது என்று எந்த ஒரு நியதியும் இல்லை. புலன் மூலமாக அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அந்த புலன் மூலமாக அனுபவம் என்பது எந்த அளவில் இருக்க வேண்டும், எந்த இடத்தில் நிறுத்த வேண்டும் என்ற ஒரு அளவீடை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அந்த அளவீடு இல்லாமல் இந்த புலனை அனுபவித்தல் என்பது ஒன்று இருக்கிறது. அதையும் இந்த ஆன்மீகம் இந்த சமுதாயத்துக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கிறது. அளவோடு அனுபவிக்க வேண்டிய புலன் அனுபவம் என்பது என்ன என்று கேட்டால், இந்த புலன்கள் மூலமாக இந்த பொருள்களை பெற்று தூக்கி அனுபவம் செய்தல் என்பதில் அளவு முறை வேண்டும். அதே சமயத்தில் இந்த புலன்கள் மூலமாக இந்த உலக பொருள்களை, இந்த உலகில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை நாம் ரசிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது. அதில் எந்த அளவு முறையும் கிடையாது. அது அளவு முறை என்பதே இல்லை. அதாவது ரசித்தல் என்பதில், இயற்கையை ரசித்தல் என்பதில் நாம் பெறுதல் என்பது அங்கு இல்லை. அப்பொழுது மனம் எல்லை கட்டிய உணர்வு வருவதில்லை. அந்த ரசித்தல் என்பதில் இருக்கும் பொழுது என்ன ஆகிறது என்று பார்த்தால், நமக்கு உயிராற்றல் பெருக்கம் என்பதுதான் நடக்கிறது. துய்த்தல் என்பதில் ஜீவகாந்த விரயம். ஆனால் ரசித்தல் என்பதில் ஜீவகாந்த செறிவு, வரவு. இது இந்த சமுதாயத்தில் இன்னும் அது சொல்லித்தரப்படாத ஒன்றாக இருக்கிறது. அருட்தந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் கூட அதை மிகவும் ஆழமாக சொல்லவில்லை, லேசாக சொல்லி அந்த தத்துவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எந்த இடத்தில் என்று பார்த்தால், அதாவது மகர்ஷி அவர்கள் இந்த உடலின் தேவை என்று ஒன்றை சொல்லிவிட்டார். இந்த உடலின் தேவை என்பதுதான் பசிதாகம், தட்பவெப்பத்திலிருந்து பாதுகாப்பு, உடல் கழிவுகளின் உண்டு. அது நிறைவேறியவுடன் அடுத்து அவர் என்ன சொல்கிறார்? மனதின் தேவை என்று சொல்லிவிட்டார். மனதின் தேவை என்று சொல்லிவிட்டார். அந்த மனதின் தேவை என்பது இப்பொழுது மனிதர்களிடம் உன் மனதிற்கு என்ன தேவை என்று கேட்டு பாருங்கள். அவர் மனதின் தேவை சொல்லுவதே இல்லை. உடலின் தேவையெல்லாம் மனதின் தேவையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம். இங்குதான் மனிதன் துன்பத்தின் ஆழத்திற்கு செல்வதற்கான
ஒரு முதல் படியை எடுத்து வைக்கிறான். அப்ப மனதின் தேவை என்று ஒன்று இருக்கிறது. மனதின் தேவை என்றுனா நம்ம இப்ப எப்படி எடுத்துக்கலாம், மனதின் உண்மையான தேவை என்று சொல்லலாம். மனதின் மாயையான தேவை, மனதின் மயக்கமான தேவை என்பது என்ன என்று சொன்னால், மனதிற்கு அல்ல, உடலுக்கு வேண்டாததையெல்லாம் மனம் கேட்பது என்பதுதான் மனதின் மாயையான மயக்கமான தேவை. இந்த மனம் என்ன தேடுகிறது, அதற்கு என்ன வேண்டும் என்று சொன்னால், ரசித்தல் என்பதுதான் மனதின் தேவை. அப்ப இந்த ரசித்தல் என்று சொல்லும் பொழுது இந்த இயற்கையோடு மனம் இணைந்து விடுகிறது, இயற்கையோடு லயமாகி விடுகிறது. அங்கு அதை அந்த பெறுதல் என்ற ஒரு உணர்ச்சி நிலை அங்கு இல்லை, இது வெறும் உணர்வு நிலை. சரி, இப்படி இருக்கக்கூடிய அந்த மனதின் தேவை என்பது இது வாழ்க்கையாகும். இதுதான் இந்த கர்மவினையின் ரகசியங்களில் நாம் அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. இப்பொழுது அந்த ரசித்தல் என்பதில் எவ்வளவு ரசித்தல் இருந்தாலும் அங்கு நமக்கு ஜீவகாந்தம் விரயம் இல்லை, வரவு என்று சொல்லும் பொழுது அங்கு எந்த இடத்திலும் திகட்டுதல் என்பது இருக்கக்கூடியதாக இல்லை. அது மட்டுமல்ல, துன்பமாக மாறக்கூடிய நிலை என்பதே அங்கு இல்லை. ஆனால் துய்த்தல் என்பதில் ஒரு இடத்தில் இன்பம் துன்பமாக மாறிவிடும். ஆனால் இங்கு துன்பம் என்ற நிலைக்கு மாற்றம் அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனால்தான் மகரிஷி அவர்கள் இயற்கை ரசியுங்கள் என்று சொல்வார். சரி, இது ஒரு அடிப்படை தத்துவமாக வைத்துக் கொள்ளும். இப்பொழுது நமது அன்பர்களிடம் இந்த கர்மவினை ரகசியங்களிலே ஒரு பெரிய சந்தேகம் ஒன்று இருக்கிறது. இதை சென்ற பகுதியில் ஒரு அன்பர் இதை கேட்டார்கள். சென்ற வாரம் எங்களது தவ மையத்திலே ஒருவர் இதே கேள்வியை கேட்டார்கள். அப்படி என்று பார்க்கும் பொழுது பலரிடம் இந்த கேள்வி இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். இது கேள்வியாகவே இருக்கிறது. எந்த இடத்திலும் அந்த கேள்வியாக இருக்கும் பொழுது அதற்கு ஓரளவுக்கு அதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பதிலை நாம் காண வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான சில வழிமுறைகள் நமக்கு தெரியும். இதில் எங்கு தவறு செய்கிறோம், எந்த இடத்தில் இது நாம் அந்த சிக்கிக்கொள்ளக்கூடிய காரணமாக அமைகிறது, அதை கண்டுபிடிக்க வேண்டும். இது என்ன கேள்வி என்று சொன்னால், பொதுவாக மனிதன் பிறக்கும் பொழுது சஞ்சீத கர்மம் என்ற அந்த கர்ம வினையோடு தான் பிறக்கிறான் என்பது வேதாத்திரியம் படித்தவர்களுக்கெல்லாம் தெரியும். சஞ்சீத கர்மம் என்பது எது? தாய் தந்தையர் இருவரிடமும் நமக்கு அவர்களிடமிருந்து வந்தது சஞ்சீத கர்மம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இது தாய் தந்தையரிடமிருந்து வந்தது என்று சொன்னாலும் தாய் தந்தையரனுடையது மட்டுமல்ல என்பது நமக்கு தெரியும். நமது மூதாதையர்களுடைய அந்த கர்ம வினை அங்கு மாற்றம் பெற்று கடைசியாக தாய் தந்தையிடமிருந்து நமக்கு வந்தது. இது சஞ்சீத கர்மம் என்று தெரியும். அது வருவது கூட எப்படி வருகிறது? தந்தையின் வழியில் வந்த அந்த சஞ்சீத கர்ம வினை தாயின் மூலமாகத்தான் குழந்தைக்கு வருகிறது. இங்கு அந்த சஞ்சீத கர்மத்தை குழந்தைக்கு கொடுப்பதில் தந்தையினுடைய பங்கு மிக குறைவு. ஆனால் அந்த தாயினுடைய பங்கு மிக அதிகம். இவர்கள் அந்த கேள்வி கேட்டார்களே, அந்த கேள்விக்கு பதில் நாம் தேடும் பொழுது அங்கு அந்த தாய்மை என்பதில் நிறைய இடத்தில் நாம் செய்யக்கூடிய தவறுகள் ஒரு காரணமாக இருக்கிறது என்பது நமக்கு ஒரு புரிய வருகிறது. அப்ப தந்தையினுடைய கர்ம வினை தாயின் வழியாக வருகிறது. என்ன ஆகிறது? தந்தையினுடைய உயிரில் இருக்கக்கூடிய அந்த கர்ம வினை தொகுப்பு தாயினுடைய உயிருக்கு என்ன ஆகப்படுகிறது? டிரான்ஸ்பர் ஆகிறது. அங்கு கொடுத்த உடனே இங்க வேலை முடிஞ்சது, தந்தையினுடைய வேலை முடிந்தது.
அப்ப இந்த வினை எங்கு டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது? அந்த தாயினுடைய கருவறைக்குள் டிரான்ஸ்பர் செய்யப்பட்டது. இப்பொழுது தந்தையினுடைய கர்மவினை, தாயினுடைய கர்மவினை, இந்த இரண்டு, அதாவது இரண்டு மூதாதையர்களுடைய கர்மவினையை தாங்கி நிற்கிறது அங்கு அந்த கரு. அப்ப அப்படி உருவான கரு கிட்டத்தட்ட 9 மாதம் 20 நாட்களில் குழந்தையாக பிறக்கிறது என்று சொல்கிறோம். இப்பொழுது பாருங்கள், குழந்தையாக பிறக்கும் போதுதான் அந்த கர்மவினை அந்த குழந்தைக்கு வந்ததா? கரு உருவான போதே வந்ததா? கரு உருவாகும் போதே அங்க கர்மவினை வந்தாகிவிட்டது. மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், குழந்தை பிறக்கும் நேரத்தை வைத்து நீங்கள் ஜாதகத்தை கணிக்கிறீர்கள், அது ஓரளவுக்குத்தான் அதனுடைய பலன் சரியாக இருக்கும். இது எப்பொழுது கணிக்கப்பட்டிருந்தால் அது சரியாக இருக்கும் என்றால், இந்த இரண்டு கர்ம வினைகளும் இணையும் அந்த நேரம், அந்த க்ஷணம், அந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தை கணிக்கப்பட்டிருந்தால் அது துல்லியமாக இருக்கும் என்று மகரிஷி அடிக்கடி சொல்வார். அப்ப அந்த சஞ்சீத கர்மம் என்பது இந்த குழந்தைக்கு வந்த நேரம் எது? அந்த கரு உருவான நேரம். சரி சரி, இப்ப அப்படி வந்து விட்டது, குழந்தை பிறந்து விட்டது. இப்பொழுது அந்த குழந்தையிடம் என்ன கர்ம வினை இருக்கிறது? சஞ்சீத கர்ம வினை மட்டும்தான் இருக்கிறது. அங்கு பிராரப்தம் என்பதே கிடையாது. குழந்தைகள் 3 வயது ஆகும் வரை அதற்கு பிராரப்த வினை என்பது இல்லை. பிராரப்த வினை செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு அறிவின் வளர்ச்சி அங்கு கிடையாது. அந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? சொல்வார்கள், குழந்தைகள் எல்லாம் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்வார். குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்று சொல்வார். எப்படி? ஏன் என்று சொன்னால், அந்த 3 வயது வரை அவை நல்லது கெட்டது, இவர் நல்லவர் கெட்டவர், இவர் வேண்டியவர் வேண்டாதவர், இப்படி எதையுமே பிரித்து பார்க்காது. எல்லாவற்றையும் இயற்கையின் ஒரு அங்கமாகத்தான் பார்க்கும். அதான் குழந்தையினுடைய தன்மை. அது யாருடைய தன்மை? இறைவனுடைய தன்மை அங்கு குழந்தையிடம் இருக்கும். அப்ப 3 வயது வரை பிராரப்த கர்மம் இல்லை என்று சொல்லிவிட்டோம். சரி, 3 வயதுக்கு பின் பிராரப்த கர்மம் என்பது பதிய தொடங்குகிறது. சரி, பிராரப்த கர்மம் தொடங்குகிறது என்று சொன்னால், வினைப்பதிவை பதியக்கூடிய அளவுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மன உணர்வு நிலை 3 வயதுக்கு பின் அந்த குழந்தைக்கு வருகிறது. அப்ப 3 வயதுக்கு பின் என்ன செய்கின்றான்? துன்பம் கொடுக்கும் செயலை செய்கின்றான் மனிதன். ஏன் செய்ய வேண்டும்? ஏன் செய்ய வேண்டும்? இந்த இடத்தில் ஒரு சிந்தனை. ஏன் துன்பம் கொடுக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டும்? மனிதன் என்றால் துன்பம் கொடுப்பதற்காக பிறந்திருக்கிறான். எதற்காக துன்பம் கொடுக்கக்கூடிய வேலை செய்ய வேண்டும்? எதன் அடிப்படையில் அவன் செய்கிறான்? எப்படி அவனுக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தோன்றியது? இது எல்லாத்தையும் நம்ம ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்றால், அங்கு அந்த சங்கீத கர்ம வினை இருக்கிறதே, அந்த சங்கீத வினையிலிருந்து எழக்கூடிய எண்ணங்கள் அந்த எண்ணத்தை சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுகிறான். அப்ப மகரிஷி சொல்றாங்க, 3 வயது முடிந்ததிலிருந்து 12 வயது வரை அந்த குழந்தை அந்த சங்கீத கர்ம வினையின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு ஆட்பட்டுத்தான் அது செயல் செய்கிறது. தனியாக இதுவாக ஒரு சிந்தனை செய்து தனித்து அந்த சங்கீத கர்மத்துக்கு சம்பந்தமில்லாத ஒரு வினையை செய்யக்கூடியது 12 வயதுக்கு மேல் என்று சொல்லுகிறார். அதைத்தான் டீனேஜ்ன்னு சொல்றோம். 12 அப்படின்னு முடிஞ்ச பிறகு 13, 14 அப்படின்னு ஆரம்பிக்கும். அந்த டீனேஜ்ன்னு சொல்றோம். டீனேஜ்ன்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்றோம்? டீனேஜ் வந்தவுடன் அவன் சுயமாக செயல் புரியக்கூடிய அளவுக்கு வந்து விடுகிறான். இதுதான் டீனேஜ்ன்னு சொல்றது. அப்ப என்ன ஆகிறது? இந்த சஞ்சீத கர்ம வினையின் அடிப்படையில் இல்லாமலேயே
இந்த சமுதாய சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இவனே என்ன பண்ணுகிறான், பிறருக்கு துன்பம் கொடுத்து வினையை பதியக்கூடிய நிலைமைக்கு வந்து விடுகிறான். அப்ப பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது 3 வயதிலிருந்து 12 வயது வரை தாய் தந்தையினுடைய அந்த கர்ம வினையின் அடிப்படையை கொண்டு வரக்கூடிய பிராரப்த வினையாக இருக்கிறது. அவன் பிறகு வரக்கூடியது இவனாகவே செய்து பண்ணக்கூடிய பதியக்கூடிய வினையாக இருக்கிறது. சரி, இப்போ கேள்வி என்ன என்று சொன்னால், இப்ப சங்கீத கர்மம் என்பது குழந்தைக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. தாய் தந்தையர் கொடுத்து விட்டார்கள். இப்பொழுது தாய் தந்தையர் உயிரோடு இருக்கிறார். இப்ப குழந்தையும் இருக்கிறது. இப்போ அவர்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், எங்களுடைய வினை பதிவு குழந்தைக்கு போயிருக்கிறது, அது ஒரிஜினல் அல்ல, ஜெராக்ஸ். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம். என்ன இருக்கோ அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி குழந்தைக்கு போயிடுச்சு. இப்போ ஒரிஜினல் நம்மிடம் இருக்கிறது. ஒரிஜினல் இருக்கக்கூடிய நாம் உயிரோடு இருந்து கொண்டு இருக்கிறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப அந்த அம்மா என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, இந்த ஜெராக்ஸ் போயிருக்கே, அதற்கு விளைவை அந்த குழந்தை ஏன் அனுபவிக்க வேண்டும்? குழந்தைகளுக்கெல்லாம் இப்பொழுது பெரிய பெரிய துன்ப அளவில் நோய்கள் வருகிறது. பொதுவாக குழந்தைகள் இந்த கர்ம வினையின் விளைவை அனுபவிக்கிறது நோயின் அடிப்படையில் தான் அனுபவிக்கும். ஏனென்று சொன்னால் 12 வயதுக்கு மேல்தான் அது சுயமாக செயல்படுகிறது. சுயமாக செயல்படும் போது அது வாழ்க்கை சிக்கல்களில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடியது 12 வயசுக்கு மேல வரும். அது வரைக்கும் அதெல்லாம் வராது. அது வரைக்கும் பார்த்தோம்னா இவர்கள் நோய் துன்பத்தில் கஷ்டப்படுகிறார்களே. அது இப்ப ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு நோய் என்பது ரொம்ப பெரிய பெரிய நோய்கள், கடுமையான நோய் துன்பங்கள் வந்து அந்த குழந்தைகள் மிகவும் கஷ்டப்படுவதை பார்க்கிறோம். முன்னாடியெல்லாம் இப்படியெல்லாம் வராது. குழந்தைகளுக்கு சாதாரணமா அந்த தட்பவெப்பத்துக்கு தகுந்தாறு போல காய்ச்சல் வரும், சளி வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள், வயிறு அதை ஒத்துக்காத, சாப்பாடு ஒத்துக்காம, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்குமே தவிர, இப்பொழுதெல்லாம் குழந்தைகளுக்கு வரக்கூடிய நோய்கள் கடுமையான நோய்கள் வருது. நீங்கள் பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க. குழந்தைகளுக்கு என்று அந்த கேன்சர் வார்டு, கார்சினோசிஸ் வார்டு என்று குழந்தைகளுக்கு தனியாக வைக்கிறார்கள். அப்ப ஒரு 2 வயது குழந்தையிலிருந்து 12 வயது குழந்தை வரை அங்கு இவ்வளவு பெரிய ஒரு நோயிலே அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகளை பார்க்கிறோம். அதே போல 5 வயசு 7 வயசுலயே சுகர் வரக்கூடியதையும் பார்க்கிறோம். இந்த பெரிய நோய்கள் எல்லாம் இப்பொழுது வரப்போக போது இந்த தாய்மார்கள், இந்த பெற்றோர்களுக்கு ஒரு கேள்வி வருகிறது. ஏன் இந்த குழந்தைகளுக்கு, என் குழந்தைகளுக்கு இப்படி ஒரு துன்பம் வர வேண்டும்? அந்த குழந்தைகள் என்ன தவறு செய்தது இப்படின்னு கேட்கிறாங்க. வெளியில இருக்கவங்க எல்லாம் என்ன கேட்கிறாங்க, ஏன் இப்படி ஒரு துன்பத்தை கொடுத்தா என்று கடவுளை திட்டிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு கர்ம வினை என்பது தெரியாது. இப்ப நம்ம நண்பர்கள் கர்ம வினை தத்துவத்தை ஓரளவுக்கு தெரிந்தவர்கள். அப்ப தெரிந்ததுனால இப்ப சந்தேகம் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? ஏன் குழந்தைகளுக்கு இப்படி வர வேண்டும்? அப்ப நம்ம ஆசிரியர்கள் என்ன சொல்லி விடுகிறோம்? பொதுவாக உங்களுடைய கர்ம வினை ஜெராக்ஸ் எடுத்து அங்க போயிருக்குல்ல, அப்ப அதனுடைய விளைவும் அதை அனுபவிச்சுத்தானே ஆக வேண்டும். அது குழந்தை அனுபவிப்பதில்லை, நீங்கள் தான் அங்கு அந்த குழந்தையாக இருந்து அனுபவிக்கிறீர்கள் என்றெல்லாம் நாம் பதிலை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுடைய கேள்வி என்ன என்று சொன்னால், நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நாங்கள் இங்கிருந்து கொடுத்த கர்ம வினையை நாங்கள் கழிப்பது தானே முறை, நாங்கள் அனுபவிப்பது தானே முறை. இது எதற்காக குழந்தைகளுக்கு கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், நாம் இந்த கர்ம வினையெல்லாம் கழித்து முடிக்காமல் நமது மரணம் ஏற்படுத்தி விட்டால், அப்ப இந்த கர்ம வினையெல்லாம் என்ன பண்றது? அப்ப அது என்ன ஆயிருது? அந்த ஜெராக்ஸ் போயிருக்கே, அது ஒரிஜினலாக மாறி விடுகிறது. அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஏன் அதை அனுபவிக்க வேண்டும்? நாங்கள் அனுபவிக்கிறது தானே முறை.
அந்த குழந்தைகளுக்கு அது வரக்கூடாது அல்லவா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்லுவது? இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா, இதை பெற்றோர்கள் அனுபவித்து அல்லது பெற்றோர்கள் புண்ணியம் செய்து அந்த கர்ம வினை கழிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 2 வகையில எதுல வேணாலும் கழிக்கலாம். குழந்தைகள்னா அது துன்பத்தை அனுபவித்துத்தான் கழிக்க முடியும். ஏன்னா அவை புண்ணியம் செய்து கழிக்கக்கூடிய அளவுக்கு இன்னும் அந்த அளவுக்கு உடல், அறிவு, வளர்ச்சி இன்னும் வரல. ஆனால் இந்த பெற்றோர்கள் நினைத்தால் இவர்கள் புண்ணியம் செய்தும் அதை கழித்துக் கொள்ளலாம், துன்பம் அனுபவித்தும் கழித்துக் கொள்ளலாம். இப்ப பெற்றோர்கள் அதை கழிக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மகரிஷி தெளிவா சொல்லிட்டாங்க, பெற்றோர்களிடம் அந்த கர்ம வினை நீங்கும் போது அதே நேரத்தில் எந்தெந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கர்ம வினை கொடுத்திருக்கிறோமோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் அந்த கர்ம வினை அதே நேரத்தில் அந்த கர்மயத்தில் நீங்கிவிடும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் குழந்தைகள் துன்பப்படுகிறது, குழந்தைகள் துன்பப்பட்டு அதை அழிக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப அது பெற்றோர்களுக்கு அழியுமா என்று கேட்டால் அது அழியாது என்று சொல்லி இருக்கிறார். ஆனால் இங்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, குழந்தைகளுக்கு துன்பம் அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பம் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, குழந்தைகளை விட பெற்றோர்களுக்குத்தான் அதிகமான துன்பம். அப்ப இந்த இடத்தில் குழந்தைகளுக்கு அந்த நோய் என்று ஒன்று அது பெற்றோர்களுடைய மனதைத்தான் அதிகமாக பாதிக்கிறது. அந்த பெற்றோர்களுடைய கர்ம வினையை அவர்கள்தான் அங்கு இந்த வேதனையின் மூலமாக அனுபவிக்கிறார்கள் என்பது இதில் நமக்கு பொதுவாக கிடைக்கக்கூடிய ஒரு பதில். அப்படி இல்லாமல் முடியாது. ஒரு 12 வயதுக்கு மேல் ஆன பிறகு, அதுவும் 18 வயதுக்கு மேல் ஆன பிறகு அந்த குழந்தைகளுக்கு வரக்கூடிய அந்த நோய் துன்பங்களில் பெற்றோர்களுக்கு பாதிப்பு மிக குறைவாக இருக்கும். 3 வயதுக்குள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதீதமான வேதனை இருக்கும் பெற்றோர்கள். 12 வயசு வரைக்குமே அது இருக்கும். பெற்றோர்களுக்கு அதீதமான வேதனை இருக்கும். அப்ப இந்த குழந்தைகளுடைய அந்த துன்பம் என்பது பெற்றோர்களை அதிகமாக பாதிக்கிறது. அப்ப பெற்றோர்களுக்கும் வருகிறது. இப்ப இந்த பதிலை சொல்லும் போது அவர்கள் என்ன கேட்கிறார்கள்? அது வருகிறது உண்மை, அது எனக்கு மட்டுமே வந்துவிட்டு போகட்டுமே, அது ஏன் குழந்தை மூலமாக வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். இப்ப இது நாம் வேதாத்திரியத்தில் இப்படி சிந்தித்து பார்த்ததில்லை. நானும் 34 வருடமாக இருக்கிறேன். இப்படி ஒரு கேள்வி வரும்பொழுதுதான் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி ஒரு சிந்தனை இதுவரை நாம் செய்ததில்லை. இப்பொழுது அதை சிந்தனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு வந்திருக்கிறோம். ஏன்னா வேதாத்திரியம் என்பது இப்போ நம்ம தமிழானந்த யோகத்துல வேதாத்திரியத்தின் தத்துவத்தை மிகவும் ஆழமாக தெளிவாக அதை சிந்தித்து அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதனாலதான் சொல்லுவோம், வேதாத்திரியம் என்பது இன்னும் தோண்ட 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 அது நிறைய புதையல்களாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்ப பாருங்க, அது ஏன் இப்படி நடக்க வேண்டாம்? அவங்க அது ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வேண்டாம், அந்த குழந்தைக்கு அப்படி ஒரு துன்பம் அதை நான் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் நாம் எப்படி இருந்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது எனக்கு ஒரு சிந்தனையாக தோன்றும். இதற்கு என்ன ஒரு காலகட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இதை 2 வகையாக இதை நாம் பிரித்து உணர வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. என்ன என்று சொன்னால், ஒன்று, பொதுவாக மனிதன் கர்மவினை செய்து கொண்டு கர்மவினையை கூட்டிக் கொண்டிருக்கிறான். குழந்தை பிறந்தது, குழந்தைக்கு அந்த கர்மவினை கொடுத்து விடுகிறான். இந்த குழந்தை பிறந்து இவன் வயசாகும் போது என்ன செய்கிறான்? மனிதன் ஒரு வாழ்க்கையில் அனுபவப்பட்டு ஓரளவுக்கு அந்த ரியலைசேஷன் என்பது புரிதல் வந்த பிறகு துன்பம் கொடுக்கக்கூடிய செயல்களை குறைக்க ஆரம்பிக்கிறார். ஏன்னா வாழ்க்கையில் அடிபட்டு மிதிபட்டு இந்த காரணங்கள்லாம் தெரிஞ்ச பிறகு இனிமேலாவது நாம் ஒரு புண்ணியம் செய்து வாழ வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏதோ கடைசி காலம், இனிமே சாக போற வயசு, இனிமேலாவது கொஞ்சம் 4 நல்லதை பண்ணிட்டு சாவமப்பா இப்படின்னு சொல்லுவார்கள்.
இப்படிதான் சொல்லிக்கொண்டு இருந்தார்கள் நமது முன்னோர்கள். அப்ப வயதான காலத்தில் துன்பம் கொடுக்கக்கூடிய செயலை நிறுத்தி துன்பம் போக்கக்கூடிய செயலை பொதுவாக மனிதர்கள் செய்வது உண்டு என்பது நமது பாரம்பரியத்திலே இதுவரை நாம் கண்ட ஒரு உண்மையாக இருக்கு. அப்ப அப்படி வரும்பொழுது அந்த இயற்கையில் என்ன நம்பிக்கை ஏற்பட்டு விடுகிறது? இவர்கள் இவர்களுடைய இந்த கர்மவினையை இவர்களே கழித்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். கர்மவினையை கூட்டுவதை நிறுத்தி விட்டார்கள். கர்மவினையை அழிக்கக்கூடிய வேலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு நிலை வரும் பொழுது அந்த இயற்கைக்கு என்ன வந்துவிடும்? இவர் மேல் ஒரு ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை என்பது வந்து, அப்ப என்ன ஆகுது? இவர் கர்ம வினையை கழிப்பதற்குரிய வேலையை தொடங்கி விட்டார். அப்ப இதையெல்லாம் கழித்து விடுவார் என்ற ஒரு ட்ரஸ்ட் அந்த இறை ஆற்றலுக்கு வந்து விடுகிறது. அப்ப என்ன ஆகாது? குழந்தைகளுக்கு அந்த துன்பத்தை கொடுக்காது. இதெல்லாம் இப்படியெல்லாம் அந்த இறைநிலை நினைக்குமா சார் அப்படின்னு கேட்டா, நம்மளுடைய சிற்றறிவே என்னென்ன நினைக்குது, எவ்வளவு சூழ்ச்சி பண்ணுது, எப்படி எப்படியெல்லாம் திறமையா நினைக்குது. அப்ப அந்த முற்றறிவுக்கு எவ்வளவு அறிவு இருக்கும்? அது நாம் சிற்றறிவை விட அது எவ்வளவு உயர்ந்த அறிவு. அதனால் எவ்வளவு சிந்திக்க முடியும், அதனுடைய அறிவினுடைய திறன் எவ்வளவு, அது எல்லாம் கிளீனா பார்த்து. அப்ப நாம் நமது இயற்கைக்கு ஒரு நம்பிக்கை ஆனவர்களாக மாற வேண்டும். அப்படி மாறினால் இந்த கர்மவினை இவர் அழித்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அந்த இயற்கைக்கு தெரிந்து விட்டால் அந்த குழந்தைக்கு அந்த துன்பத்தை கொடுக்கவே கொடுக்காது. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் இப்ப இருக்கக்கூடிய சமுதாயம் அப்படி இல்லை. எந்த அளவுக்கு உயிரோடு இருக்கிறானோ சாகும் வரை கர்மவினை கூட்டிக் கொள்ளக்கூடிய வேலையை தான் செய்வேன் என்று வாழக்கூடிய மக்களினுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிடும். அப்ப என்ன ஆகுது? இவர்கள் நிறுத்தவே இல்லை. புதிதாக கர்மவினை பதிந்து கொண்டே இருக்கிறார்கள். இருக்கக்கூடிய கர்மவினையை என்ன பண்ணி கொண்டே இருக்கிறார்கள்? அதை இன்னும் அழுத்தம் செய்யக்கூடிய அளவில் தான் இவர்கள் செயல் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப எப்படி இவர்கள் மேல் அந்த இயற்கைக்கு நம்பிக்கை வரும்? அப்ப அந்த நம்பிக்கை இல்லை. அப்ப என்ன ஆகிறது? இது இவர்கள் துன்பம் மட்டுமல்ல, அங்கு அந்த குழந்தையும் துன்பப்பட்டு இவர்களும் துன்பப்பட்டு 2 பேரும் துன்பப்பட்டு அதை கழிக்கக்கூடியதாக வருகிறது. இதில் 3 வயது வரை குழந்தைகளுக்கு வரக்கூடிய துன்பம் அப்படின்னு சொல்றதெல்லாம் பார்த்தோம்னா, அந்த கர்ம வினையினுடைய துன்பம், இந்த குழந்தைகள் படக்கூடிய அந்த வேதனை, அந்த பெற்றோர்கள் அதனால் படக்கூடிய வேதனை, இரண்டும் சேர்ந்து அந்த கர்ம வினை கழிக்கும். இதுவும் அங்க சேர்ந்து விடும். நாம பொதுவா சொல்றோம், நம்ம பையன் அந்த சஞ்சித கர்மத்தை அழிக்கிறான் என்று சொன்னால் அப்பாவிடம் அழியாது என்று சொல்லுகிறோம் பொதுவாக. அது எப்போ அப்படின்னு சொன்னோம்னா, இவன் சுய சிந்தனையில் செயல் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது. இங்கு இந்த குழந்தை கர்மவினையை கூட்டக்கூடிய செயலையும் செய்வதில்லை, கர்மவினையை போக்கக்கூடிய பாவம் புண்ணியம் என்ற 2 செயல்களுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிறது இந்த குழந்தை. அப்ப அந்த 3 வயது வரை இந்த குழந்தையை அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அது அப்பா அம்மாவனுடைய கர்ம வினையையும் கழிக்கும். ஏனென்று சொன்னால், இங்கு அந்த சஞ்சித கர்ம வினை என்ற ஒரே ஒரு வினை மட்டும்தான் அங்கு இருக்கிறது. பிராரத்தம் என்பது தொடங்கவில்லை. அப்ப இதுல என்னன்னா, இந்த குழந்தைகள் 3 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த வேதனை என்பது உடலின் வழியாக மட்டும்தான் இருக்கும். அந்த உடல்ல இருக்கக்கூடிய துன்ப உணர்வு தான் இருக்கும், மனவேதனையாக மாறாது. இப்ப இந்த குழந்தைக்கு வரக்கூடிய இதே ஒரு நோய் 30 வயசுல ஒருத்தருக்கு வந்துச்சுன்னு சொன்னோம்னா உடம்புல இருக்கக்கூடிய வேதனை மட்டுமா இருக்கு? இதனால் மனதில் எத்தனை வகையான வேதனைகள் இருக்கிறது. ஆனா இந்த குழந்தைக்கு அதெல்லாம் கிடையாது. அப்ப என்ன ஆகுது? இந்த உடம்பில் இருக்கக்கூடிய அந்த வலி என்பது, அசௌகரியம் என்பது, இது மட்டும்தான் அங்க இருக்கும்.
ஆனா அதனால் வரக்கூடிய மன வலி வேதனை எல்லாமே முழுக்க 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 அவங்க பெற்றோர்களிடம் சென்று விடுகிறது. அப்ப இரண்டும் சேர்ந்து அங்கு கழிக்கப்படும். அப்ப இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? ஒரு காலகட்டத்தில் பெற்றோர்கள் புண்ணியம் செய்யக்கூடிய செயலை தொடங்கிவிட்டு பாவம் செய்யக்கூடிய அந்த கர்மவினையை கூட்டக்கூடிய செயல்களை நிறுத்தி இருக்க வேண்டும். இது பொதுவாக வாழ்க்கையில் அடிபட்டு விதிபட்டு அந்த வயசான காலத்துல இப்படி வாழ்வது என்பது இருந்தது, இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. இப்பொழுது சமுதாயத்தில் இருக்கிறது என்று சொல்ல முடியவில்லை. அப்ப ஏனென்று சொன்னால் இந்த கர்மவினை பற்றிய சிந்தனையே இல்லை. சாகும் வரை எப்படி யாரை கெடுத்தாவது நான் பொருளீட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைக்குத்தான் மனிதன் இருக்கிறான். அப்ப இந்த குழந்தைக்கு வருவதை தடுக்க முடியாது. அப்ப இதுக்கு ஒரு காரணம் இப்போ நாம ஒரு சிந்தனை செய்து விட்டோம். இன்னொரு காரணமும் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக சிந்திக்க வேண்டியது என்று என் மனதுக்கு தோன்றுகிறது. என்ன என்று சொன்னால், இப்பொழுது இந்த கர்ம வினையை கொடுத்து கரு உண்டாகிவிட்டது. உண்டாகிவிட்டது. உண்டாகிவிட்டு இந்த 10 மாத காலங்கள் இருக்கிறது அல்லவா? இந்த 10 மாத காலங்கள் ரொம்ப குரூசியல் பீரியட். இந்த 10 மாத காலங்களில் அந்த குழந்தைக்கு அந்த நோய் வராமல், அந்த துன்பம் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு காலமாக இயற்கை கொடுத்திருக்கிறது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஒரு பெண் தாய்மை அடைந்து விட்டால் அந்த குழந்தை பிறக்கும் வரை அந்த தாய் எப்படி வாழ வேண்டும், எப்படி உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும், எப்படி சூழ்நிலையில் இருக்க வேண்டும், எப்படி மன உணர்வை வைத்துக் கொள்ள வேண்டும், மொத்தத்துல அந்த அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு பெரிய ஒரு பண்பாட்டை வகுத்து வைத்தார்கள். எதற்காக எதற்காக என்று சொன்னால், அதை பொதுவாக என்ன சொல்லிடலாம்னா, இந்த காலகட்டத்தில் முழுக்க முழுக்க அறநெறியின் அடிப்படையில் அந்த தாய் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால், அந்த தாயினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு, இந்த தாய் என்னென்ன எண்ணுகிறார்களோ, என்னென்ன செய்கிறார்களோ, இது எல்லாத்தையும் அது எப்படி பதியும்? இப்போ நம்ம சாதாரணமா ஒரு குழந்தைக்கு காதுல நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம். அது எவ்வளவு பதியுது? அது போல பல 1000 மடங்கு, பல லட்சம் மடங்கு அந்த குழந்தையினுடைய அந்த கருவிலே பதிந்து விடுகிறதாம். இதைத்தான் அபிமன்யு எஃபெக்ட் என்று ஒருத்தர் எழுதியிருக்கிறார். அபிமன்யுவுக்கு எப்படி அந்த ஒரு வியூகத்தை உடைத்து உள்ளே போகக்கூடிய அளவுக்கு அவருக்கு அந்த திறன் வந்தது என்று கேட்டால், அந்த அந்த வழியை அந்த குழந்தை வயிற்றில் இருக்கும்போது அந்த தாய்க்கு சொல்லும் போது அவர்கள் கேட்டது அந்த குழந்தைக்கு அவ்வளவு பதிந்து விட்டது. ஆனால் அதிலிருந்து வெளியே வரக்கூடிய அவரை சொல்லும் பொழுது இவர் தூங்கி விட்டார், அங்கு பதிவாகவில்லை. அப்ப பாருங்க, இது மகாபாரதத்தில் சொல்லக்கூடிய ஒன்று. அதில் ஏன் இதை அவர் தூங்கி விட்டதாகவும் இவருக்கு தெரியவில்லை என்றும் அந்த கதையை அமைத்து, இவர் சக்கர வியூகத்தில் உள்ளே சென்று விட்டார், வெளியே வர விடாமல் முடியாமல் திணறி அவன் மாண்டு விடுகிறான். அபிமன்யு மாண்டு விடுகிறான். ஏன் கதையை அபிமன்யு மாண்ட மாதிரி எழுத வேண்டும்? அப்ப அந்த அவர் தூங்காமல் இருந்து விழித்திருந்தால் அதை வெளியே வரக்கூடிய ஒரு திறனும் இருந்திருக்கும், வெளியே வந்து வேறு வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதிரி கதையை கொண்டு போயிருக்கலாமே. அங்கு என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், தாய் உணர்வோடு இருக்கும் பொழுது அந்த உணர்வுகள் அவங்க என்னென்னலாம் கேட்கிறாங்களோ, என்னென்னலாம் சொல்றாங்களோ, என்னென்னலாம் செய்யறாங்களோ அத்துணையும் தெளிவாக பல மடங்கு நம்மிடம் பதிவதை விட பல மடங்கு அந்த கருவிலே பதிந்து விடுகிறதாம். அப்ப இப்ப இந்த தாய் எப்படி இருக்க வேண்டும், இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்க வேண்டும்? இந்த காலகட்டத்தில் தாய் எப்படி இருக்கிறார்களோ அதை பொறுத்துத்தான் அந்த குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைக்கு வரக்கூடிய விளைவுகள் அமையும். இப்பெல்லாம் நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு ஏன் கர்மவினை எதுக்கு அங்க வரணும் அப்படின்னு கேட்கிறோம். இது வராமல் இருப்பதற்காக இயற்கையிலே எத்தனை வழிகள் இருக்கிறது. அந்த வராமல் இருப்பதற்கான வழிகளை எல்லாம் நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் அது வரும். தான் இயற்கை அதற்கான வாய்ப்பை கொடுக்கிறது.
அப்ப நம்ம முன்னோர்கள் அதையெல்லாம் அறிந்து வைத்திருந்தார்கள், அதையெல்லாம் சொல்லி வைத்திருந்தார்கள். அப்ப கருவுற்ற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று, ஒரு அறநெறியில் வாழ வேண்டும் என்று அவ்வளவு ஒரு வழிமுறைகளை அவர்கள் வகுத்து வைத்திருந்தார்கள். இப்பொழுது யாராவது அதை கேட்கிறோமா? எதையுமே கேட்பதில்லை. எப்படி எப்படி உணவு எப்படி வேணாலும் சாப்பிட்டுக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைக்கு வந்து விட்டார்கள். எப்படி எப்படி எல்லாம் சீரியல் பார்க்குற, எப்படி எப்படி உணர்வை வைத்துக்கிற, சினிமாவுக்கு போறாங்க, சண்டை போடுறாங்க, காசுக்காக போராடுகிறார்கள். எத்தனை பிறரை கெடுக்கக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள். அப்ப இத்தனையும் அங்க என்ன ஆகும்? அந்த கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகுமா? இப்பொழுது குழந்தைகள் எல்லாம் இப்ப நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கெங்க இன்னைக்கு எல்லாம் பிள்ளைங்க எல்லாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்குது. இப்படி இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்ட்டு ஒவ்வொருத்தரும் கதை சொன்னா அவ்வளவு கதை சொல்றாங்க. ஏன்? இது எல்லாமே அந்த கருவுற்ற காலத்தில் நாம் எப்படி இருந்தோம் என்பதுதான் இப்பொழுது காட்டுகிறது. அப்போ ஒரு குழந்தை பிறப்பிலே தந்தையினுடைய பங்கு மிகச்சிறியது, மிகச்சிறியது. ஒரு நிமிடம் முடிஞ்சது. அவர் அந்த கர்ம வினை கொடுத்து விட்டார், முடிஞ்சது. ஆனால் இந்த 10 மாதத்திலே இவர்கள் ஒரு அறநெறியில் வாழ்ந்திருந்தால் அங்க என்ன ஆயிருக்கும்? அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அந்த அறநெறியில் அந்த 3 வயதுக்கு பின்னால் அது அறநெறியில் வாழ்வதற்குத்தான் அதற்கு எண்ணம் வருமே தவிர, இந்த கர்மவினையின் அடிப்படையில் செயல் செய்வதற்கான எண்ணமே வராது. அப்ப அந்த கருவில் அதை மாற்றிவிட முடியும். அப்ப இந்த சஞ்சித கர்மம் என்பது கருவிலேயே வந்துவிட்டது. அதை இந்த 10 மாதத்தில் அதற்கு எந்த அளவுக்கு அதை குறைப்பதற்கான செயலை செய்வதற்கான ஒரு பதிவுகளை அந்த குழந்தையின் கர்மயத்திலே விதைக்க வேண்டும் என்பது ஒரு கடமையாக இருக்கு. இது சமுதாய கடமை, சமுதாய கடமை. அப்ப அதனால்தான் அந்த மாதிரியான மன உணர்வில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்படி இருந்திருந்தால் இந்த குழந்தை என்ன ஆகாது? இந்த இருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் எழக்கூடிய எண்ணங்களுக்கு அது இடம் கொடுக்காது. விழிப்பு நிலையில் இருக்கும். அது விழிப்பு நிலையில் என்ன ஆகிவிடும்? அது அந்த செயலை செய்யாமல், நாம் எண்ண மாறாதில் சொல்லுகிறோம் அல்லவா? இந்த தீய எண்ணங்கள் வரும்போது அது செயலாக மாற்ற மாட்டோம் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்ப என்ன ஆகும்? இந்த குழந்தை கருவில் இருக்கும் பொழுது அந்த அறநெறியில் இவர்கள் வாழ்ந்திருந்தால் அந்த குழந்தைக்கு அறநெறியில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் தான் வருமே தவிர இதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் வராது. அப்ப ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும், நல்ல குழந்தையாக வளர வேண்டும் என்பது யார் கையில்? அது தாயின் கையில் தான். பொறுப்பு தாயினிடம் அதிகமாக இருக்கிறது. அப்ப இது இந்த குழந்தை பிறப்பில் இந்த கர்ம வினையில் நிறைய ரகசியங்கள் இருக்கு. அப்ப இந்த 10 மாதத்தில் இந்த கர்ம வினையே டோட்டலாக மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பொறுப்பை தாய்மையிடம் கொடுத்திருக்கிறது. தந்தை கொடுத்து விடுவார், தாய் வாங்கி அதை எல்லாவற்றையும் இதை சமப்படுத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் அதை முறைப்படுத்தி அந்த குழந்தையை பெற வேண்டும் என்பதுதான் இயற்கை சொல்லக்கூடிய ஒரு நீதியாக இருக்கிறது. இதில் தவறி விடுகிறோம். அங்க என்ன பண்ணிட்டோம்? வயசான காலத்தில் வரைக்கும் அவர்கள் அந்த துன்பப்பதிவை பதிந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதும் ஒரு தவறு. அதே போல இந்த குழந்தை பிறப்பின் போது அந்த கருவாக இருக்கும் பொழுது அவர்களை அறநெறியேறி அங்கு ஊட்டாமல் இவர்கள் அறனுக்கு முறமாக வாழ்ந்தது என்பதும் ஒன்று. இந்த தவறு, இந்த 2 தவறும் இருக்கிறப்ப இந்த வினையினுடைய அந்த ஒரு துன்பத்தை குழந்தைகள் அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை வருகிறது. அது 3 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தை. இப்ப நம்ம அறநெறியை நம்ம என்ன பண்ணல, ஊட்டல. 3 வயதுக்கு பின்னாடி என்ன பண்ணுவான்? 3 வயதுக்கு பின்னாடி அவன் என்ன பண்ணுவான்னா, அந்த சஞ்சித கர்மத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு இவன் செயல் செய்ய ஆரம்பித்து விடுவான். அப்ப செயல் செய்து பிராரப்தத்தை பதிய ஆரம்பித்து விடுவான். அப்ப என்ன ஆகுது? ஏற்கனவே இருக்கக்கூடிய சஞ்சித கர்மத்துக்கு ரெனிவல் பண்றானா? ரெனிவல் ஆகுதா? அப்ப
இப்ப அங்கிருந்து வந்ததுதான். இப்ப அதை ரெனிவல் பண்றான்னா இவன் அதை ஆமோதிக்கிறான் என்று அர்த்தம். இவன் ரெனிவல் பண்ணி அதையே மீண்டும் மீண்டும் செய்து அழுத்தம் கொடுக்க கொடுக்க இவனுக்கு அந்த விளைவு வந்து விடுகிறது. அப்ப அதிலிருந்து விலகி வாழுவதற்கு என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த தாய்மையாக இருக்கும் பொழுது அறம் சார்ந்த எண்ணங்களிலேயே இருக்க வேண்டும். ஒரு குழந்தை உருவாகி விட்டது என்று சொன்னால் யாருக்கும் துன்பம் கொடுக்கணும்னு மனசுல கூட நினைக்காம வாழணும். குழந்தை பிறக்கிற வரைக்கும். குழந்தை பிறக்கிற வரைக்கும் மட்டும் இல்ல, தாய்ப்பால் கொடுக்கும் வரை யாருக்கும் துன்பம் கொடுக்கணுங்கிற எண்ணமே வராத அளவுக்கு ஒரு தாய் இருக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் அப்படி இருக்கிறார்களா? இதுவரை இருந்தார்களா? நமது முன்னோர்கள் அதை ஒரு 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 அதாவது இதை ஒரு குடும்பத்தில் இது ஒரு ரூல், அதை ஒரு விதியாகவே வைத்திருந்தார். அப்ப இந்த தாய்மை என்பதை நாம் அதில் செய்த தவறுகள் இப்பொழுது சமுதாயத்தில் இது அதிகமாக வருகிறது. அதனாலதான் குழந்தைகள் அதிகமாக துன்பப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இந்த 2 காரணங்கள் தான் இதுவரை எனக்கு ஒரு பதிலாக தெரிகிறது. சரி. அப்ப இப்ப இப்ப என்ன செய்ய வேண்டும்? இதற்கெல்லாம் என்ன தீர்வு என்று சொன்னால், மகரிஷி அவர்கள் அதான் சொல்லுவாங்க. பெண்மை என்பது தாய்மை. தாய்மை என்பது ஒரு உயர்ந்த இடம். அந்த தாய்மையை பற்றியும், இந்த குழந்தை பேரை பற்றியும் நிறைய உண்மைகளை எடுத்துச் சொல்லி, இந்த தாய்மார்களுக்கு அந்த குழந்தை பிறப்பை கொடுக்க வேண்டும் என்று இதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை இப்ப மருத்துவமாக சில விஷயங்கள சொல்றாங்க. அந்த தாய்மையாக இருக்கும்போது என்ன செய்யணும்னு மருத்துவமாக சில விஷயங்கள சொல்றாங்க. இது ஆன்மீகமாக நிறைய விஷயங்கள் சொல்லப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நிலையில் அந்த தாய்மை என்ற இடத்தில்தான் இதற்கான ஒரு தீர்வு இருக்கிறது என்பதும் நமது மூதாதையர், அதாவது அந்த சஞ்சித கர்ம வினை அதை கொடுத்தவர்கள் கொடுத்த பிறகாவது அதற்கு அழுத்தம் கொடுக்காமல் வாழ வேண்டும் என்பதும், இந்த 2ம் செய்தால் இந்த குழந்தைகளுக்கு இவ்வளவு பெரிய துன்பங்கள் வருவது வராமல் தடுக்க முடியும் என்று தோன்றுகிறது. சரி, நான் இதற்காக என்ன சொல்வேன் என்று சொன்னால், இது நாட்டில் நடைமுறையாக வந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா என்று எனக்கு தெரியவில்லை. நான் சொல்வேன். இப்போ என்னை அதாவது பிரதம மந்திரியாக ஆக்கிவிட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு வச்சுக்குவோம். இப்ப நான் பிரதம மந்திரி ஆனால் ஒரு கட்டுரை எழுதுக அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் பிரதம மந்திரி ஆனால் முதல் ஃபைல்ல எந்த ஃபைல்ல கையெழுத்து போடணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் என்று சொன்னால், ஒரு பெண் கரு உண்டாகிவிட்டது என்று கன்ஃபர்மேஷன் ஆகிவிட்டால், நமது இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களும் அந்த கருவுற்ற தாய்மார்களில் இருந்து வளர்ந்து குழந்தை பெற்றெடுத்து 1 வருட காலம் வரை அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அதற்கு என்று ஒரு தனியாக விடுதிகள் அமைக்கப்படும். அந்த விடுதியில் கொண்டு வந்து விட்டு விட்டு சென்று விட வேண்டும். வாரத்துக்கு ஒரு நாள் வந்து உறவினர்கள் பார்த்து விட்டு செல்லலாம். இங்கு அவர்களுடைய மன உணர்வு நிலையிலிருந்து, உணவிலிருந்து, அந்த சூழ்நிலையிலிருந்து அத்துணையும் நன்றாக இயற்கை சார்ந்ததாக, அறம் சார்ந்ததாக ஒரு சூழ்நிலையை அங்கு அமைத்து, அப்படியான ஒரு ஆரோக்கியமான, மன ஆரோக்கியமான, உடல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய செலவாக இருக்க வேண்டும். இதற்கு எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்லை. மற்ற இந்த வெட்டியான செலவெல்லாத்தையும் நிறுத்தி இந்த செலவா மாற்று, அப்படி மாற்றிவிட்டு அந்த மாதிரி அந்த குழந்தைகள் பிறந்து, அப்படி ஒரு குழந்தைகள் ஒரு 20 வருடம் கழித்து வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சமுதாயம் ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்கும். இதை சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது ஒரு எண்ணமாக இருக்கிறது. இப்போ இதை ஒவ்வொரு தனி மனிதனும் செய்தால் மிக நல்லது. இந்த தனி மனிதர்களை
வழிநடத்துவது, அறத்தில் வாழ வைப்பது என்பது சமுதாயத்தினுடைய கடமையாக இருக்கிறது அல்லவா? இந்த சமுதாயம் செய்தாலும் அது சரியாகத்தான், நல்லதுதான். இப்படிப்பட்ட ஒரு நிலையை மாற்றம் வந்தால்தான் அடுத்து வரக்கூடிய ஒரு குழந்தைகள் ஒரு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தைகளாக சமுதாயமாக இந்த நாட்டில் மலரும் என்பதாகத்தான் இருக்கிறது. ஆக தவறுகள் முழுவதையும் நாம் செய்து கொண்டே இருந்து கொண்டு இதுக்கெல்லாம் என்ன காரணம் காரணம் என்று கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு நிலை மட்டுமில்லாமல் நாம் செயல் மாற்றத்தை செய்யக்கூடிய நிலையையும் கொண்டு வருவோம். நமது முன்னோர்கள் எதற்காக இதையெல்லாம் இப்படியெல்லாம் வைத்திருந்தார்கள் என்பதையெல்லாம் உணர்ந்து இனிமேல் ஒரு வயதான காலத்தில் அறத்தில் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அப்பயாவது வாழ வேண்டும் என்ற ஒரு நிலை வர வேண்டும். அதே போல ஒரு கருவுற்ற தாய் ஒரு அறநெறியின் அடிப்படையில் முழுமையாக இயற்கையோடு இசைந்து வாழக்கூடிய சூழ்நிலையை ஒவ்வொரு குடும்பத்திலும் உருவாக்க வேண்டும் என்ற சங்கல்பத்தை, இது உருவாக வேண்டும் என்ற சங்கல்பத்தை இப்பொழுது அனைவரும் சங்கல்பமாக செய்து இந்த உரையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.